ஹலோ மைடியர் குட்டி பசங்களா, வீக்கெண்ட் வைபெல்லாம் எப்படி போச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? எனக்கும் ஒரு டெஸ்ட் எழுத சொல்லிட்டு இருந்தேனே, எழுதுனீங்களா? ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன 15th? யா, நெக்ஸ்ட் டே லிட்ரலி யூ ஹாவ் யுவர் எக்ஸாம். ஸோ முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் அட்லீஸ்ட் இப்போவாது ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி டெஸ்ட்ல எந்தெந்த செக்ஷன்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கடே. தட் இஸ் நாட் நெகோஷியபிள். படிக்கிறது வேற, டைம் ப்ரெஷர்ல ப்ராக்டிஸ் பண்றது வேற. நான் எல்லா தடவையும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 3 மணி நேரம் டயத்துக்குள்ளார நீங்க ஆன்சர் பண்ணணும்ன்ற அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுக்கு யூ ஷுட் கெட் யூஸ் டு இட். நீ அந்த ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, இல்ல சார் நான் சால்வ் பண்றேன், டைம் தானே எக்ஸாம்ல பாத்துக்கிறேன் அப்படின்னா, நோ, தட்ஸ் நாட் இட். இங்க அந்த சிமுலேஷன் பண்ணி பார்த்தாதான் ஆக்சுவல் எக்ஸாம்ல உன்னால சேம் அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் டூ ப்ராக்டிஸ். டயத்துக்குள்ளார ப்ராக்டிஸ் பண்ணு, டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. ஆனால் நம்ம பைப்லைங்க டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் கஷ்டம். அப்படியே ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் எங்க இருந்து கொஸ்டின்ஸ் அது இதெல்லாம் தேடிட்டு இருப்பீங்களா? இதுக்கு நான் ஒரு தடவையும் சொல்ற மாதிரி, we have introduced a free class test series எல்லாமே. ஸோ எல்லா நாளும் you'll get a free full length test series. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருப்பேனா, எங்க கிடைக்கும்? here. யா, இதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே you can see the link. so buy now போனா of course buy now காட்டும். கிளிக் பண்ணா it is completely free of cost. so முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு அப்புறமா அது 7 days இருக்கா நமக்கு. try to give 7 full length test. மீதி இருக்கிற நேரத்துல ரிவிஷன். புதுசா எதையும் படிச்சுட்டு இருக்காதீங்கடே. ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கே டைம் பத்தாது. ப்ளீஸ் கீப் ரிவைசிங். ரிவைஸ். பயப்படாதீங்க, போன மாசம் தானே எழுதிட்டு வந்தீங்க. எழுதின பரீட்சையை திருப்பி எழுத போறீங்க. why fear? chill, right? சரி பசங்களா, so please do subscribe. முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுதுங்க டயத்துக்குள்ளார அண்ட் ரிவைஸ். புதுசா எதுவும் படிக்கிறதுங்கிறது நாட் அட்வைசபிள். படிச்சே ஆகணும்னா யா ஃபைன், பட் ரிவிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது at any cost. so keep revising. சரி, so இன்னைக்கு கண்டென்ட் குள்ள போலாமா? So today இன்னைக்கு maximum ஒரு half an hour day. We'll finish it off quick. So இன்னைக்கு பார்க்க போறது நியூக்ளியஸ் சாப்டர். அதிகபட்சமா ஒரு half an hourல முடிஞ்சிடும். இந்த சாப்டர்ல again நான் சொன்ன மாதிரி மாடர்ன் பிசிக்ஸ்ல காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப்லாம் எதுவுமே இல்ல, டைரக்ட் ஃபார்முலாஸ் மட்டும்தான். So ஃபார்முலாஸை குவிக்கா பார்த்துட்டு we'll jump into question solving. So நியூக்ளியர் பிசிக்ஸ் பேரு கேட்டாலே நல்லா ஹைஃபையா இருக்குடே. HYSICS, right? ஸோ ஒரு பேசிக் அட்டாமிக் நியூக்ளியஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நாங்கள் பயாலஜியில இருக்கிற நியூக்ளியஸ் இல்ல, ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸ். ஸோ XAZ வச்சுப்போமா? மாஸ் நம்பர். இதுவே எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏக்கு பேசாம அட்டாமிக் நம்பர்னு வச்சு விட்டுருக்கலாம், ஜெட்டுக்கு மாஸ் நம்பர்னு வச்சு விட்டுருக்கலாம். ஏன் மாத்தி வச்சதுன்னு தெரியாம நான் பல தடவை யோசிப்பேன். ரைட்? ஸோ A stands for மாஸ் நம்பர், Z stands for atomic number. மாஸ் நம்பர் என்ன? number of protons plus neutrons together. illa simply we call it nucleons. Right? So ingate it is just number of atomic number protons alone. Nucleus kulla irukra number of protons alone. That's it, done. So for nucleus kulla what is happening? யாருக்கும் தெரியாதுரே. whatever we have is still a theory. நியூக்ளியஸ் குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சரி, ஆட்டமே ஒரு பொட்டு சைஸுக்கு அப்படின்றோம். அதுக்குள்ளார இருக்கிற நியூக்ளியஸ் எந்த சைஸுக்கு இருக்கும்? again no idea. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் பண்ணி we have a final rough estimate. குத்து மதிப்பா இந்த சைஸ்ல இருக்கலாம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. என்னது அந்த நம்பரு? size of the nucleus is R0 into A to the power 1/3. R0 என்ன? 1.2 into 10 to the power minus 15 meters. ஏங்கிறது இந்த ஆள் இருக்கான் பாருங்க, இவன் தான் அந்த ஏ, மாஸ் நம்பர். இப்ப 10 power minus 15 என்ன? நம்ம ஒரு ஆட்டமோட சைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இல்லையா? டிஸ்கஸ் பண்ணணும்னு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 to the power minus 15 meters. அது நியூக்ளியஸோட சைஸ். ஒரு ஆட்டமோட சைஸ் 10 to the power minus 10 meters. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் 10 to the power 5 zeros டிஃபரன்ஸ் இருக்கா? ஒரு ஆட்டமுக்கு 10 power minus 10, நானோவை விட கொஞ்சம் கம்மி. ஒரு நியூக்ளியஸ்க்கு 10 power minus 15. லிட்டரலி ஜீரோஸ் பார்த்தோம்னா 4-5 ஜீரோஸ் டிஃபரன்ஸ். 15 minus 10 எவ்வளவு பாருங்க, 5 ஜீரோ. அப்ப 5 ஜீரோனா என்னன்னா, in terms of real world
கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் மாதிரி, 100 கிலோமீட்டர் கணக்கு. ஓகே, 10ல இருந்து 100 கிலோமீட்டர் கணக்கு வரும். ஏன்னா 10 பவர் 1000, ஸோ அந்த 1000க்கு பதில் 10 பவர் 5, அந்த 5ல இருந்து 3 முட்டை எடுத்து கிலோன்னு போட்டோம்னா டிஃபரன்ஸ் 2, ஸோ 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ காம்ப்ளிகேட்டடா இருக்கா, சரி விட்டுருங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், நியூக்ளியஸ் சென்டர்ல துக்குனோண்டு சைஸ்ல, நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு சைஸ்ல இருக்கு. அதுல இருந்து எலக்ட்ரான்ன்றவன் ரொம்ப தூரத்துல இருக்கான். ஸோ இப்ப எதுக்கு இவ்வளவு கதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ரியல் வேர்ல்டு சினாரியோ, ஒரு கிரிக்கெட் பால நான் நியூக்ளியஸ் அப்படின்னு அசியூம் பண்ணனா, என் எலக்ட்ரான் எவ்வளவு தூரத்துல இருப்பான்னு யோசிச்சோம்னா, கிரிக்கெட் ஃபீல்டோட பவுண்டரியை தாண்டி வெளியே இருப்பான். ஸோ இஃப் பால் இஸ் நியூக்ளியஸ், அந்த ஸ்டேடியம் தான் எலக்ட்ரான், த சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். இப்ப இங்க கொஸ்டின் என்ன, சரி நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற அந்த புரோட்டான் அவ்வளோ தூரத்துல இருக்கிற எலக்ட்ரானை இழுத்து பிடிச்சு சுத்த வச்சிருக்கான். Yeah, we know that. Atomic physics படிச்சிருப்போம். Electrostatic force is a reason for electrons revolving around the nucleus. ஆனா அதே நியூக்ளியஸ்ல தனக்கு பக்கத்துல இன்னொரு புரோட்டான் குத்த வச்சு உட்கார்ந்திருக்கான். அவனை எப்படி இவன் ரிப்பல் பண்ணாம இருக்க முடியும்? Think about it. அவ்வளோ தூரத்துல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இவன் பிடிச்சு இழுக்கிறான். பட் அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு புரோட்டானை அவனால ஏன் ரிப்பல் பண்ணி அடிச்சு உதைச்சு துரத்த முடியல? It's not happening. ஏன்னா அந்த ரிப்பல்சிவ் பவரை தாண்டி வேற எவனோ ஒருத்தன் அந்த நியூக்ளியஸை புடிச்சு அழுத்தி உட்கார வச்சிருக்கான். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ரைட்? அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. We don't have a mathematical formula or description for the strong nuclear force. But அதுதான் strongest force that humans that we know of. So இருக்கிறதுலே strong nuclear force தான் strongest force, right? இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு let's think about one single term. நியூக்ளியஸோட டென்சிட்டி பாருங்க. நான் இன்ன வரைக்கும் பெரட்டி யோசிச்சாலும் ஐ கேனாட் ஈவன் இமேஜின் அந்த நியூக்ளியரோட டென்சிட்டி, நியூக்ளியஸ் டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்றதை என்னால இமேஜின் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நம்பர், ரைட்? ஸோ அதோட எக்ஸாக்ட் வேல்யூ ஐ டோன்ட் நோ, பட் இட் வில் பி இன் தி ஆர்டர் ஆஃப் 10 to the power 17 கிலோகிராம் per meter cube நியூக்ளியர் டென்சிட்டி, ரைட்? ஸோ 10 to the power 17 கிலோகிராம் per meter cube. இப்போ ஹியூமன்ஸ் நம்மளோட டென்சிட்டி என்னன்னா லிட்டரலி ஈக்குவலன்ட் டு வாட்டர். தண்ணி 1000, நம்மளும் 1000 சொச்சம், 1020, 1030 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதனால தான் we can float on water. இப்போ நமக்கு தெரிஞ்சு டென்செஸ்ட் என்ன சொல்லலாம்? மெர்க்குரி. கெமிஸ்ட்ரியில நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மெர்க்குரியோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தா 13,600. ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா. தண்ணிக்கு 10 power 3, மெர்க்குரிக்கு 10 to the power 4. ஒரு முட்டைக்கு that's so much difference in density. இப்போ இங்க எத்தனை முட்டை எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க? 14 முட்டை. ஸோ லிட்டரலி நியூக்ளியஸோட டென்சிட்டி unimaginably dense. ஒரு ஆட்டமோட more than 99% of the mass is concentrated inside this nucleus. அதனால தான் அது அவ்வளோ டென்ஸா இருக்கு. ஓகே, அண்ட் நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும், நீங்க பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும், the density of the nucleus of all elements is constant. ஆனா நியூக்ளியர் சைஸ், ரேடியஸ், that depends on mass number. So இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் சைஸ் depends on mass number. நியூக்ளியர் டென்சிட்டி is constant. அது எதை டிபெண்ட் பண்ணியும் இல்லை. இந்த ரெண்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் மைண்ட்ல இருக்கணும். I'll repeat. Nuclear size of the nucleus depends on mass number, but density of the nucleus is constant throughout, right? So the basic stuff about nucleus. அடுத்து என்ன பார்க்கணும்? பைண்டிங் எனர்ஜி. வேற ஏதாவது மிஸ் பண்றோமா? பார்ப்போம். ஸோ பைண்டிங் எனர்ஜி இப்போதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2 புரோட்டானுக்கு நடுவில் இருக்கிற பயங்கரமான ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணி there is some other force that's holding the nucleus into one single piece. ஸோ அப்ப அங்க பயங்கரமான ஒரு எனர்ஜி தேவையில்ல. இப்போ சிம்பிள் டே, ஏதோ ஒரு விஷயம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா எனர்ஜி லீஸ்டா இருக்கணும். அப்ப நம்ம போன அட்டாமிக் சாப்டர்ல படிச்சிருப்போம், எலக்ட்ரானோட எனர்ஜி நெகட்டிவ்னு படிச்சிருப்போமா? நானே கூட போன செஷன்ல சொல்லியிருப்பேன். ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி நெகட்டிவ். அதனாலதான் அவன் ஆட்டமை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ஹென்ஸ் இட் இஸ் ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிளா இருக்கணும்னா எனர்ஜி லீஸ்டா இருக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவா இருந்ததுன்னா தட் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். இப்ப நியூக்ளியஸோட ஓவரால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். பட் அதை நாம போய் மெஷர் பண்ண முடியாது. பட் நம்ம ரிவர்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அட்டாமிக் நியூக்ளியஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். இப்போ நான் அதை எப்படி ஸ்டெபிலிட்டியை மெஷர் பண்றது? அந்த நியூக்ளியஸை நான் பிச்சு 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 எடுக்கிறேன்.
அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் எல்லாத்தையும் நான் தனித்தனியா வெளியே எடுக்கணும். அப்படி எடுத்து வெளியே போடுறதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், ரைட்? சோ தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி. சோ பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னா அதோட அர்த்தம் என்ன? நியூக்ளியஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பயங்கர நெகட்டிவா இருக்கு. அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஈக்குவலண்டா நான் பாசிட்டிவ் எனர்ஜி பைண்டிங் கொடுக்கணும். நிறைய பசங்க என்கிட்ட அந்த டவுட் கேட்டுக்கிறாங்க, சார் பைண்டிங் எனர்ஜி அதிகம்னா எனர்ஜி அதிகமா தானே இருக்கு, அப்போ அன்ஸ்டெபிலிட்டி தானே நிறைய இருக்கணும். எனர்ஜி கம்மியா இருந்தா தானே ஸ்டேபிள். எஸ், 100% ரைட். பட் இங்க யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், பைண்டிங் எனர்ஜினா என்ன? அந்த நியூக்ளியஸோட எனர்ஜி இல்ல, அவனை பிச்சு போடுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி. அண்ட் அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? அவனோட நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ மோர் பைண்டிங் எனர்ஜி மீன்ஸ் மோர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஹென்ஸ் மோர் ஸ்டேபிள் இஸ் த நியூக்ளியஸ். இவ்வளவுதான் ஸ்டோரி, ரைட்? ஸோ பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்ததுன்னா அந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நியூக்ளியஸ் டீகே ஆகுது அப்படின்னும் போது அவன் தன்னோட எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜியை இன்னும் குறைச்சிக்கிட்டு, எப்படி குறைக்க முடியும்? எனர்ஜியை வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு எனர்ஜி இன்னும் குறைச்சிக்கிட்டு ஹில் பிகம் மோர் ஸ்டேபிள். அப்போ பைண்டிங் எனர்ஜி நமக்கு அதிகமாகிற மாதிரி தெரியும். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் a கன்ஃபியூஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரியாக்ஷனை விட ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ், நியூக்ளியர் ரியாக்டன்ஸ், நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ரியாக்டன்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸுக்கு போகும்போது பைண்டிங் எனர்ஜி அதிகமாகும், எனர்ஜி ரிலீஸும் ஆகும், ரைட்? ஸோ எப்படி இது ரெண்டுமே சாத்தியம்? ப்ராடக்ட்ஸோட எனர்ஜியும் அதிகமாகுது, எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பைண்டிங் எனர்ஜியே தான் அதிகமாகுதுன்னு சொல்றேன், விச் மீன்ஸ் அவங்களோட நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்னும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. லெட்ஸ் சே இனிஷியலா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -8ல இருக்கு, ஃபைனலா பொட்டன்ஷியல் எனர்ஜி -10க்கு போகுது. அப்ப அந்த கேப் எவ்வளோ? 2, ரைட்டா? -8ல இருந்து -10க்கு போனா 2 யூனிட் இன்னும் வெளியே போகணும்ல, அதுதான் எனக்கு எனர்ஜி ரிலீஸ்டா வெளியே கிடைக்கும். பட் நான் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவேன்? இங்க மைனஸ் விட்டுருவேன், 8, ப்ராடக்ட்ஸ்ல 10, கேப் 2, ரைட்? நான் பைண்டிங் எனர்ஜி ஏறி இருக்குன்னா எனர்ஜி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. the negative potential energy of the nucleus has come down. So இந்த கன்ஃபியூஷன் நிறைய பசங்களுக்கு, I hope I cleared that out. Okay? So this is ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். ஸோ ஓவராலா இப்போ நீங்க பைண்டிங் எனர்ஜி உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? என்னோட ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ரியாக்டன்ஸ் போடும்போது டிஃபரன்ஸ் வந்து வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ஸ், அந்த கேப் இஸ் பீங் ரிலீஸ்ட். ஸோ நம்ம பைண்டிங் எனர்ஜி சொல்லும் போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும், ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். டன். இது ஒன்று. அடுத்தது, இப்போ உண்மையான ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசுறதுக்கு, இஃப் யூ வாண்ட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பர்டிகுலர் நியூக்ளியஸ் ஏன் ஸ்டேபிளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மோர் தேன் பைண்டிங் எனர்ஜி யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். ஒரு சிங்கிள் நியூக்ளியானுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி இருக்கு, ரைட்? ஸோ பைண்டிங் எனர்ஜி, ஓகே, இது ஒரு கதை. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். அவங்கிட்ட இருக்கிற ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி இருக்கு அப்படின்னு, அதுதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ நியூக்ளியஸை டிட்டர்மின் பண்றது. இப்ப நம்ம கிட்ட இருக்க பீரியாடிக் டேபிள்ல the most stablest ஓகே இருக்கல ஸ்டேபிளா இருக்கிறது யாருன்னு பார்த்தா அயன் நியூக்ளியஸ். சோ அயனோட நியூக்ளியஸுக்கு இருக்கிறதுல ஒரு நியூக்ளியானுக்கு ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி, ஐ திங்க் 8.54. எக்ஸாக்ட் வேல்யூ ஞாபகம் இல்லை, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். the binding energy per nucleon for iron எவ்வளவுன்னு முடிஞ்சா சாட்ல சொல்லுங்க. I forgot it. For iron is 8.54 அப்படின்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷூர். செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டெபிலிட்டி இருக்க போகுது. திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் சரி சார், இந்த பைண்டிங் எனர்ஜிக்கு சோர்ஸ் என்ன? அந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, அந்த பைண்டிங் எனர்ஜிக்கு சோர்ஸ் என்ன, அது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குதுரே. இப்போ ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. இப்போ லெட்ஸே நம்ம கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு 10 ஐட்டம் வாங்குறோம்னு வச்சுப்போம். லெட்ஸே என்ன 10 ஐட்டம், ஒரு 10 டிஃப்ரெண்ட் சேமா வச்சுப்போம். நம்ம கடையில போயிட்டு 10 1 கிலோ உப்பு பாக்கெட்டு, 10 1 கிலோ சீனி பாக்கெட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சுகர் 10 கிலோ உப்பு, 10 கிலோ சக்கரை வாங்குறேன். ஆனா ரெண்டுத்தையும் தனித்தனியா ஒரு கிலோ பாக்கெட்டா வாங்குறேன். இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி நான் ஒரே சாக்கு மூட்டை கிலோ போடுறேன். போட்டா எவ்வளவு இருக்கணும்? எனக்கு 20 கிலோ இருக்கணும்ல. ஆனா நான் போட்டதுக்கு அப்புறம் அளந்து பார்த்தா எனக்கு 20 கிலோ இல்ல, கம்மியா இருக்கு.
பட் ஆனா அந்த சாக்கு மூட்டையில இருந்து நான் ஒன்னு தனியா வெளியே எடுத்து அளந்து பார்க்கும்போது 1 கிலோ வச்சு எடுத்தேன்னா ஐம் கெட்டிங் 1 kg ஈச். இண்டிவிஜுவலா பார்க்கும்போது 20 வருது. 10 கிலோ அரிசி, ஏதோ 10 கிலோ உப்பு, 10 கிலோ சக்கரை. தனித்தனியா பார்க்கும்போது 10 1 கிலோ சக்கரை பாக்கெட் இருக்கு, 10 1 கிலோ சால்ட் பாக்கெட் இருக்கு. மொத்தத்தையும் தூக்கி நான் ஒரே சாக்குல போட்டு கட்டி தூக்குனா எனக்கு 20 கிலோ வரல, 19 கிலோ தான் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல 19 கிலோ தான் இருக்கு. அப்போ ஒன்னா தூக்கி நான் சாக்கு மூட்டைக்குள்ள போகும்போது ஏதோ குறையுது. தனித்தனியா செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, this is what is happening inside the nucleus. நான் நியூக்ளியஸ் கூட உள்ள இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ஸை தனித்தனியா வெயிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சர்டன் நம்பர் வருதுப்பா. இப்ப அது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு ப்ராப்பர் நியூக்ளியஸா அசம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணி பார்த்த பிறகு எனக்கு மொத்த நியூக்ளியஸோட மாஸ், நான் வெயிட்டை பத்தி பேசல, மாஸ் குறையுது, ஸ்லைட்லி லெஸர். நியூக்ளியஸா அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இஸ் மிஸ்ஸிங். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு பார்த்தா அவன் தான் அந்த பைண்டிங் எனர்ஜிக்கான காரணம். the mass has been converted to energy, right? so அதுதான் அந்த பைண்டிங் எனர்ஜிக்கான ரீசன், சோர்ஸ். இப்ப நான் நியூக்ளியஸை பிரிக்கணும்னா அந்த காணா போன மாஸ் எனர்ஜி டேர்ம்ஸுக்கு மாத்தி நான் அந்த அளவுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணாதான் என்னால அந்த நியூக்ளியஸை செப்பரேட் பண்ண முடியும். this is binding energy. so இந்த காணா போற மாஸ் இருக்கான்ல, அவனுக்கு பேரு தான் மாஸ் டிஃபெக்ட். டெஃபெக்ட் காணா போச்சு, எங்க போச்சு தெரியல, நோ ஐடியா. மாஸ் காணா போச்சு, மாஸ் டிஃபெக்ட். அந்த மாஸ் டிஃபெக்ட எனர்ஜியா மாத்துனா that is binding energy. அந்த எனர்ஜியை நான் கொடுத்தாதான் நியூக்ளியஸ் என்னால பார்ட்டா பிரிக்க முடியும். நிஷான், nobody, you are on time. so அப்ப பைண்டிங் எனர்ஜிக்கு it depends on delta m into c square. so அப்ப அந்த மாஸ் டிஃபெக்ட்னா என்ன? சிம்பிள், இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் a நியூக்ளியஸ், அதோட மாஸ். அப்ப நியூக்ளியஸ்குள்ள யார் இருப்பா? புரோட்டான், நியூட்ரான். ரெண்டுத்துக்கும் வேற வெயிட் தான், பட் நான் அப்ராக்சிமேட்டா சேமா எடுத்துக்கிறேன், இல்ல டிஃபரெண்டா கூட எடுத்துக்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் டிஃபரெண்ட் திங். எத்தனை புரோட்டான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் into mass of 1 proton plus mass number minus atomic number போட்டா எனக்கு number of neutrons கிடைக்குமா? இது number of protons into mass of 1 proton, இது number of neutrons into mass of 1 neutron. இப்போ இது எனக்கு என்ன கொடுக்குது? total mass of individual நியூக்ளியான்ஸ். இல்ல நல்லா பாருங்க, நியூக்ளியான்ஸ், நியூக்ளியஸ் இல்ல நியூக்ளியான்ஸ். ஒரு நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸோட இண்டிவிஜுவல் மாஸ் எடுத்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் தனித்தனியா. மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். அந்த அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் நான் ஒண்ணா அந்த சாக்கு மூட்டையில போட்டு கட்டினதுக்கு அப்புறம் அசம்பிள் பண்ண பிறகு மாஸ் ஆஃப் த என்டையர் நியூக்ளியஸ் அது கொஞ்சம் குறையும். ரைட். ஸோ நார்மலா அந்த பாக்கெட்டுக்குள்ள போட்டப்ப எனக்கு அதே வெயிட் வரணும், அண்டர் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ் அதே மாஸ் வரணும், எனக்கு அந்த மாஸ் குறையுது. ஸோ திஸ் இஸ் மாஸ் டிஃபெக்ட். இவன் தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இப்போ பைண்டிங் எனர்ஜினா என்ன? இந்த மாஸ் டிஃபெக்ட் இன்டு சி ஸ்கொயர். ஸோ அதுதான் நம்மளோட பைண்டிங் எனர்ஜி. Okay, so that's it. This is the concept of binding energy. And binding energy கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம AMU termsல யூஸ் பண்ணிப்போம். AMU is 1.66 into 10 power minus 27 kilograms. இதோட background story எல்லாம் I think you must have learned it. 1 AMU விட்டுருங்க. 1 atomic mass unit என்னன்னா நம்ம இந்த சாப்டர்ல கிலோகிராம் டேர்ம்ஸ்ல போட முடியாது. ஏன்னா நம்ம சப் அட்டாமிக் லெவல்ல போறோம். கிலோகிராம்ன்றது ரொம்ப பெருசு. நம்ம முடியோட திக்னஸை நான் கிலோமீட்டர்ல தான் சொல்லுவேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட். அதே மாதிரி தான் நம்ம அட்டாமிக் லெவல்ல இருக்கிற மாஸை கிலோகிராம்ல சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அவனுக்குன்னு தனி ஸ்கேல் AMU. ஸோ இப்போ AMU டேர்ம்ஸ்ல பைண்டிங் எனர்ஜி நம்ம எப்படி சொல்றது? ஸோ பைண்டிங் எனர்ஜி இஸ் delta M into C square. So this is 931 mega electron volt. இப்போ delta M வந்து எனக்கு 1 AMU வா இருந்ததுன்னா then binding energy will be
931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் per AMU. ஒரு AMUக்கு 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எனக்கு எவ்வளோ AMU வருதோ into 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பண்ணனா I'll get the answer. And again, ஜூல்ஸை விட இந்த ஸ்கேலுக்கு எலக்ட்ரான் வோல்ட் is better suited. Done. Electron volt length you want to convert to joules, you can do it. 1.6 into 10 power minus 19. Electron oda charge oda value தூக்கி போட்டா yes, you'll get the final value in joule. புரிஞ்சுச்சா? Right today. அடுத்தது வேற என்ன? Nuclear decay. I think mass defect, binding energy அந்த கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. Nuclear decay. So, ஒரு nucleus மூணு விதமா decay ஆகுமா? Alpha, beta, gamma. 3 different possibilities for a nucleus. One second. Laptopல charge இல்லை. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நான் எடுத்துருவோம் மெக்கானிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். ஸோ இப்போ 3 டிகேவையும் நம்ம சைட் பை சைடா பார்த்துடலாம். ஆல்ஃபா டிகேக்கு என்ன? எனக்கு 𝑥 இருக்கா? ஸோ என்ன ஆகும்? எனக்கு ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன? ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ தென் mass number decreases by 4 units, atomic number goes down by 2 units, plus helium nucleus, adha we call it alpha particle, okay, He42. This is alpha decay. ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து 4 நியூக்ளியான்ஸ் வெளியே பிச்சிட்டு போயிடும். அதுல 2 புரோட்டான்ஸ் and 2 நியூட்ரான்ஸ். அடுத்தது this is alpha beta decay. பீட்டால 2 இருக்கு, பீட்டா பாசிட்டிவ், பீட்டா நெகட்டிவ். நம்ம நெகட்டிவ் தான் மோஸ்ட் காமன், அதுதான் பீட்டா டிகே பை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க யூ வில் கெட் a positron. So 𝑥𝐴𝑧. So என்ன ஆகுது? எனக்கு இங்க mass number remains the same, atomic number decreases by 1. ஏன் அப்படின்னா எனக்கு அங்க ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் ஆகவும் ஒரு பீட்டா பார்ட்டிகிள் ஆகவும் மாறும். அந்த மாறுற பீட்டா பார்ட்டிகிள் இருக்கான்ல, அவன் வெளியே போயிடுவான். பிளஸ் ஆன்டி நியூட்ரினோங்கிறது அது ஒரு டைனி நெக்லிஜிபிள் மாஸ் இருக்கிற ஒரு பார்ட்டிகிள். அதை ரியாக்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். அவன் யாருக்கிட்டையும் இன்டராக்ட் பண்ணவே மாட்டான், ஹைலி நான் ரியாக்டிவ். பட் அவன் இருக்கான், இட்ஸ் தேர் ஆல்மோஸ்ட் 0 மாஸ் அவன். ஸோ திஸ் இஸ் பீட்டா டிகே. நல்லா பாருங்க, ஒரு நியூட்ரான் புரோட்டானா மாறிடுவான். ஸோ அப்போ டோட்டல் மாஸ் நம்பர் நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஒரு நியூட்ரான் காணா போய் ஒரு புரோட்டானா மாறிட்டான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த நியூட்ரான்ல இருந்து புரோட்டானுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு. அந்த நெகட்டிவ் வெளியே வரும்போது இட் பிகம்ஸ் அன் எலக்ட்ரான். இதைத்தான் நம்ம பீட்டா பார்ட்டிகல் சொல்றோம். இதே பீட்டா பாசிட்டிவ் டிகேல எனக்கு என்ன ஆகுது? 𝑥𝐴. இங்கேயும் மாஸ் நம்பர் அப்படியே தான் இருக்கு. ஆனா என்ன ஆகுறான்? ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ஆகவும் ஒரு பாசிட்ரான் ஆகவும் வெளியே போவான். ஸோ இங்க எனக்கு இங்க ஒரு புரோட்டான், ஸோ ஒரு நியூட்ரான் புரோட்டான் ஆகவும் இருங்கடே, கரெக்ட் தானே? யா. ஸோ ஒரு புரோட்டான் இங்க பிளஸ், அதான பார்த்தேன். ஸோ ஒரு புரோட்டான் கெட்ஸ் ஆடட், எஸ், இங்க மைனஸ், ரைட், பிளஸ் இ பிளஸ் 1 பாசிட்ரான் பிளஸ் நியூட்ரினோ. யா, அங்க ஆன்டி நியூட்ரினோ, இங்க நியூட்ரினோ, கன்ஃபியூஸ் ஆயிட்டே. Yeah, atomic number increases by 1, mass number remains the same. சரி. ஒரு புரோட்டான் ஆட் ஆயிக்குது இல்லையா? மாத்தி சொல்றேன். ஒரு நியூட்ரான், ஒரு நியூட்ரான் வந்து ஒரு புரோட்டானா இன்க்ரீஸ் ஆகும்போது, if a neutron gets converted to a proton, எனக்கு அந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமாகுது இல்ல? So atomic number increases by 1. So first caseல atomic number அதிகமாகுது. பட் இங்க சேமா தான் இருக்கு. ஒரு நியூட்ரான் வந்து ஒரு புரோட்டானா மாறிட்டான். So புரோட்டான் மாறினதுனால நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெகட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே எஸ்கேப் ஆயிடுச்சு. அதே இங்க ரிவர்ஸ், ஒரு புரோட்டான் காணா போயிட்டான், அவன் கிட்ட இருக்கிற சார்ஜை வெளியே தள்ளி விட்டுறான். தட் பிகம்ஸ் பாசிட்ரான். சார்ஜை வெளியே கொடுத்தா அவன் நியூட்ரல் ஆயிடுவான்ல. ஸோ அந்த நியூட்ரான் புரோட்டான் லாஸ் ஆனதுக்கும் நியூட்ரான் கெயின் ஆனதுக்கும் சரியா போச்சு, ஒன்னுக்கு ஒன்று சரியா போச்சு. ஒரு புரோட்டான் காணா போயிடுச்சு, ஒரு நியூட்ரான் உள்ள வந்துருச்சு. ஸோ மாஸ் நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் டிக்ரீசஸ் பை 1. அவ்வளவுதான். இது நார்மல் பீட்டா எமிஷன். பீட்டான்னு சொன்னா இது பீட்டா பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் பாசிட்ரான். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான் மாஸ் இருக்கிற ஒரு பார்ட்டிகல் பாசிட்ரான். இது கூட ஆன்டி நியூட்ரினோ அண்ட் நியூட்ரினோ. அடுத்தது காமா ரேடியேஷன். காமாங்கிறது ஜஸ்ட் எனர்ஜி 𝑥𝐴𝑧
இது வந்து வெறும் எனர்ஜி டிரான்சிஷன் மட்டும்தான். ஆல்பாலையும் பீட்டாலையும் எமிஷன் நடந்த பிறகு the nucleus will be in an excited state. அப்ப அவன் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு தாங்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வெளியே கொடுத்துட்டு தான் வரணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எனர்ஜி டிரான்சிஷன் பிளஸ் காமா ரேடியேஷன். ஸோ காமாங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், இல்ல ஒரு ஃபோட்டான். யூ கேன் கன்சிடர் இட் இன் வாட் எவர் வே யூ வாண்ட். அவ்வளவுதான். ஸோ தீஸ் ஆர் த 3 நியூக்ளியர் டிகே திங்கி. இப்ப அடுத்தது law of radioactive decay. Law of radioactive decay. So first law in the rate of disintegration is directly proportional to the number of nucleons present, number of nucleus present at that instant. And negative number எதுக்கு? Decreasing, decay. எனக்கு decrease ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். So இதை நம்ம சால்வ் பண்ணும்போது final formula will be n is equal to n0 into e to the power minus lambda into t. இங்க நம்ம proportionality constant இன்ஸ்டெட் பண்ணோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு blah blah blah, you'll get minus lambda t. lambdaங்கிறது decay constant இல்ல disintegration constant, right? ரொம்ப important. So இந்த சாப்டர்ல lambda is decay constant. இல்லே இந்த ஃபார்முலா தப்பு பண்ணாதீங்கடே. நான் 12வது படிக்கிறச்ச ஸ்டேட் போர்டு அப்போ கம்பல்சரி ப்ராப்ளம்னு ஒன்று கேட்பாங்க. அப்போ இந்த நியூக்ளியர் டிகேல இருந்து தான் கொஸ்டின் வந்தது. இந்த ஃபார்முலா தான் தப்பு பண்ணி 12வதுல செம்ம கம்மியா போச்சு மார்க்கு பிசிக்ஸ்ல. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். இந்த ஃபார்முலாவை எனக்கு மறக்கவே மறக்காது. n is equal to n0 into e power minus lambda t, நியூக்ளியர் டிகே. அடுத்தது half life is equal to 0.693 by lambda. அதே average life is equal to inverse of lambda. அவ்வளோதான் பசங்களா, that's it, done. வேற என்ன? yeah, formulas done, I think. Radioactive decay, half life, average life, fission and fusion அதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. I think you can understand that. அது heavy nucleus splitting, fission, lighter nucleus fusing together, fusion, and so on. சரி, questions போயிடலாமா? First question. 4 statements are given below. Okay, கண்டுபிடிச்சிடலாம். The volume of a nucleus is proportional to A raised to the power 1 by 3. சரி, volume formula என்ன? 4 by 3 pi r cubed. Radius of the nucleus என்ன? r0 into A to the power 1 by 3. Substitute பண்ணுவோமா? 4 by 3 pi into r0 cube into A. எடனா 1 by 3 raised to the power 3. 3 and 3 will get cancelled. எனக்கு A மட்டும்தான் மீதி இருக்கும். So இங்க இருந்து what can you say? Volume is just proportional to A. So statement A is wrong. The volume is proportional to A. Yes, B is correct. அடுத்து, the difference in mass of an atom and its nucleus is called the mass defect. கரெக்டா? பார்க்க கரெக்ட் மாதிரி தெரியும். இங்க யார் யாருக்கு டிஃபரன்ஸ் கேட்டுக்கிறாங்க? பிட்வீன் ஆட்டம் அண்ட் நியூக்ளியஸ். அந்த டிஃபரன்ஸுக்கு பேர் என்னன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆட்டம்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் தூக்கி போட்டா I'm going to get the nucleus. Wrong. C is wrong. அடுத்து, the difference in mass of a nucleus and its constituents. Correct. ஒரு மொத்த நியூக்ளியஸுக்கும் உள்ளர இருக்கிற கான்ஸ்டிட்யூயன்ஸை நான் தனித்தனியா எடுத்து எடை போட்டா வர்ற டிஃபரன்ஸ் is called mass defect. Yes, option D is correct. So A and C are wrong, B and D are right. இருங்கடே, எது அந்த ஆப்ஷன் தப்பு? A, C தப்பு. A and C are true, இல்ல? B and C true, இல்ல? A and D are true, இல்ல? என்னத்த பார்த்தோம் நம்ம? A and C are false. C false, இது தப்பு. B, D true, A and C are false. Correct. Option D. சூப்பர். கமாங்க சீக்கிரம். அடுத்த question. An unknown nucleus has a nuclear density of 2.29 into 10 power 17 kilogram per meter cube and mass of, okay, that is nucleus oda mass, right? 19.926 into 10 power minus 27. Its mass numbered A is approximately, right? So அப்போ நியூக்ளியர் டென்சிட்டி இருக்கு, நியூக்ளியர் மாஸ் இருக்கு, நமக்கு மாஸ் நம்பர் கேட்டிருக்காங்க.
எப்போ நான் சொல்ற ஸ்டாண்டர்ட் அப்ரோச் தான் கொடுத்திருக்கிற டேட்டாக்கும் the demand of the question mass நம்பருக்கும் லிங்க் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. so what is it? density நானே இல்ல ஃபார்முலா. density is mass by volume, right? so அப்ப இங்க கொடுத்திருக்கிறது density and mass. அப்போ volume equals mass by density. இப்போ வால்யூம்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு A வந்துரும்ல. வால்யூம் ஃபார்முலா என்ன? வால்யூம் is 4/3 pi r0 cube into A. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல தானே நம்ம டெரைவ் பண்ணோம். r cube வரும். r cube is r0 cube into A to the power 1/3 the whole power 3. just A. தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? so 4/3 pi r0 cube into A equals m by rho. so மீதி இருக்கிற டேர்ம்ஸ் 3 மேல போய்டும், மீதி இருக்கிற எல்லாம் கீழே வந்துரும். so A ஓட ஃபார்முலா என்ன? m into 3 divided by 4 pi r0 cube into rho, right? so 3m by 4 pi r0 cube into rho. all right. so அப்ப mass இருக்கு, density இருக்கு, 4 pi ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க டைரக்டா and r0 ஓட வேல்யூ இருக்கு. just substitution. 2.29 into 10 to the power 17 into 3 divided by 4 pi is 12.56 into r0 cube 1.2 the whole cube into 10 to the power minus -15 the whole cube na -45 குடுறதுக்கு பெருசா வருமே. yeah correct. okay 10 to the power -15 the whole cube. okay de numbers கொஞ்சம் கொடுமைதாண்டா. I hate these numbers. solve பண்ணணுமா அப்போ? 10 to the power -45 10 to the power +5 mass okay density okay my mistake. தப்பா substitute பண்ணிட்டேன்டி, my mistake. so mass இங்க this is mass இல்ல? yes. 19.926 into 10 power -27 into 3 divided by 12.56 into r0 cube என்னது? 1.2 cube into 10 power -15 the whole cube into density என்னது? 2.29 into 10 power 17. yeah now checks out. 17 yappa. okay இப்ப இந்த நம்பர்ஸ் சால்வ் பண்றது தான் நச புடிச்ச வேலை. okay we'll try. so 1.2 into 19 other 20 options எல்லாமே ரொம்ப வைடா தான இருக்கு. okay we'll try to round it off. எல்லாத்தையும் round off பண்ண ட்ரை பண்ணுவோமா? okay 12 cube அதை round off பண்ண முடியாது. 1.44 into 1.2 okay let's see. no Sujit student இல்லனாலும் I'll be happy day. calculation போட்டுருமா? 19.926 into 3 19.926 into 3 59. okay மேல numeratorல will roughly take it as 60 into 10 power -27 divided by denominator போடுவோமா? so 12.56 into 1.2 the whole cube to 1.2 right 21.7 into 2.29 into 2.29. so what I'll get is 50. 10 to the power இங்க -45 plus 17 அவ்வளவுதான்டே. so 0 0 cancel. இங்க மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோமா? so -45 plus 17 plus 17 மேல போச்சுன்னா -17 ஆயிடுமா? 37 plus ஒரு
44 வரும். ரைட். 1.2 into 10 to the power மேல minus 44 plus 45, which is 1.2 into 10 power 1, 2. Done. Approximately answer is 12. Approximate இல்ல, accurate-ஆவே வருது. Answer is 12. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இல்ல உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி எடுத்துருவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி எடுத்துருவோம். சில், ரிலாக்ஸ், சில் பண்ணுங்க டே, சில் பண்ணுங்க. இல்ல கைடு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதே பசங்களா. வாட்டர் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ கூலண்ட் இன் a nuclear reactor because of its. இந்த கேள்வி நியூக்ளியர் ரியாக்டர்ல மட்டும் இல்ல, வாட்டரை கூலண்டா யூஸ் பண்ணணும்னா, யூஸ் பண்றதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் என்னன்னா, அவனுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். எக்ஸ்ட்ரீம்லி ஹியூஜ் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? அவனோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்றதுக்கு நான் பயங்கரமான எனர்ஜி கொடுக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் அவ்வளோ எனர்ஜி வாங்கினா கூட அவனோட டெம்பரேச்சர் கொஞ்சோண்டு தான் ரைஸ் ஆகும். அதுதானே ஒரு நல்ல கூலண்டுக்கு அழகு. எவ்வளோ அடிச்சாலும் அழக்கூடாது, ரைட் தானே? அதுதானே ஒரு வீரனுக்கு அழகு, ரைட்? யோசிச்சு பாருங்க. நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் வலிச்சாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கணும். அதே மாதிரிதான் எவ்வளோ சூடு வச்சாலும் டெம்பரேச்சர் ஏறவே கூடாது. ஸோ தட் இஸ் one of the good qualities of a coolant. So water க்கு அந்த specific heat capacity na adudha, the temperature required to raise the unit mass of a substance by the heat required to raise the unit mass of a substance is temperature by 1 degree or 1 Kelvin. So appa எனக்கு எவ்வளோ ஹீட் கொடுத்தாலும் கொஞ்சோண்டு தான் அவன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். So he is a very good coolant. So very high specific heat capacity. வாட்டரோட கூலண்ட்டுக்கான ஆன்சர். இல்லை அழுவறதை நிறுத்துங்கடே, இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அழக்கூடாதுன்னு. அடுத்தது, slow neutrons can cause fission in 235-92 than fast neutrons. True. Fast neutrons ஓடிடுவாங்க. ஸ்லோ நியூட்ரான்ஸ் நின்னு நிதானமா ஆட்டத்தை ஆடி முடிச்சுட்டா போவாங்க. So slow neutrons, they have a better chance in creating a fission, in inducing a fission than fast neutrons. It's true. Alpha rays are helium nuclei. Yeah, இப்பத்தான் சொன்னேன். Beta rays are fast moving. Electrons are positrons. No. Okay, beta rays, correct. Beta rays are fast moving. Electrons are positrons, correct. Gamma rays are electromagnetic radiations or wavelength larger than X-rays. No. Electromagnetic waves, நானே டாபிக் எடுக்கும்போது ஸ்பெக்ட்ரம் கொடுத்திருப்பேன் இல்லையா? Gamma rays தான் highest frequency and shortest wavelength. இப்போ எக்ஸ்ரேஸை கன்சிடர் பண்ணும்போது their wavelength is lesser on the lower side. They have higher frequency, higher energy, lesser wavelength. ஸோ இங்க காமா ரேடியஸுக்கு wavelength larger அப்படின்னு கொடுத்திருக்கிறது, it makes it wrong. So choose the most appropriate answer given below. அப்ப நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதை செக் பண்ணிக்கோங்க. இன்கரெக்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான் புட்டுக்கும். கரெக்ட் A, B, C. A, B and C only. Option A. ஏலே ஓகேன்றதையும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன். பயப்பில்ல, அழுவறதை நிறுத்துங்கடே. குழந்தை பிள்ளைங்களாடே நீங்க. நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது, ஏலே நம்பர் கண்ணுக்கு தெரியுதா? தெரியலையா? சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் 290 82, அதுல இருந்து ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் வெளியே போகுது, அதுல இருந்து ஒரு பீட்டா பிளஸ், அதுல இருந்து ஒரு பீட்டா மைனஸ், அதுல இருந்து ஒரு E மைனஸ் Q. ரைட். எஸ்பா. ஸோ ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் வெளியே போச்சுன்னா மாஸ் நம்பர் ஷுட் டிக்ரீஸ் பை 4, அட்டாமிக் நம்பர் ஷுட் டிக்ரீஸ் பை 2. கரெக்டா? அப்போ Y என்ன வரும் நமக்கு? X 286 80. கரெக்ட். அடுத்து E பிளஸ் பீட்டா பாசிட்டிவ். பீட்டா பாசிட்டிவ் எங்க இருந்து வரும்? எனக்கு ஒரு ஒரு புரோட்டான் எடுத்துப்போம். புரோட்டானா நியூட்ரானா? ஒரு புரோட்டான். ஒரு புரோட்டான் தன்னோட பாசிட்டிவ் சார்ஜை வெளியே கொடுத்துட்டு ஒரு நியூட்ரானா மாறணும். கரெக்ட் தானே? ஸோ ஒரு புரோட்டான் தன்னோட பாசிட்டிவ் சார்ஜை வெளியே கொடுத்துட்டா that becomes a positron. ஸோ E plus is positron. ஸோ அப்போ எனக்கு ஒரு புரோட்டான் குறையும், ஒரு நியூட்ரான் அதிகமாகும். ஸோ Z என்னவாகும்னா, சாரி, this is Y. எனக்கு Z என்ன ஆகும் பாருங்க, 286. இவன் அப்படியே தான் இருப்பான்.
ஸோ இங்கே this becomes 79. ஸோ ஏன்னா ஒரு புரோட்டான் தன்னோட சார்ஜை வெளியே கொடுத்ததுனால தான் ஒரு பாசிட்ரான் என்னால் வெளியே கொண்டு வர முடியும். அடுத்தது பீட்டா மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பி. ஸோ இங்கே எனக்கு ஒரு பீட்டா நெகட்டிவ் டிகே நடக்குதுன்னு வச்சுப்போம். இல்லை இருக்கீங்களாடே? ஓகே. கெமிஸ்ட்ரி நோ நிசான், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஐ எம் நாட் சிமான் சார். அவர் நடத்துகிற மாதிரி நம்மளால எல்லா சப்ஜெக்டும் நடத்த முடியாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நமக்கெல்லாம் மண்டை வெடிச்சிடும். ஸோ ஒன்லி பிசிக்ஸ். ஸோ பீட்டா மைனஸ் டிகே. ஸோ பீட்டா மைனஸ்ல நமக்கு என்ன நடக்குது? ஒரு பீட்டா பார்ட்டிகிள் வெளியே வருது. ஸோ அப்போ ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் ஆகவும் ஒரு பீட்டா பார்ட்டிகிளாகவும் மாறுறான். ஸோ திஸ் இஸ் பி 286 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1. ஸோ 80 மாறுது. அதே மாதிரி கீழேயும் ஒரு பீட்டா எமிஷன் 286 இன்க்ரீசஸ் பை 1 81. ஸோ ஃபைனலாக 286 81 81 தப்பு, 86 81. எஸ், ஆப்ஷன் டி. ஓகே வாடி குட்டி பசங்களா, அடுத்த கேள்வி. A nucleus of mass number 189 splits into two nuclei having mass number 125 and 64. The radius of the two daughter nuclei are. இல்ல ஏன்டா சன் நியூக்ளியைன்னு வைக்கல, டாட்டர் நியூக்ளியை மட்டும் வச்சிருக்காங்க? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். மாஸ் நம்பர் 125 and 64. அப்போ என்ன வேணும்? the radius of the nuclei. so radius is proportional to என்னடா வரும்? mass number to the power 1/3. correct? radius ஓட ஃபார்முலா என்ன? r is equal to r0 into a to the power 1/3. so அப்ப r is proportional to a to the power 1/3. அப்ப r1 by r2 is a1 by a2 the whole power 1/3, and that would be 125 by 64 the whole to the power 1/3, and that would be 5/4. 5/4. Option C is your correct answer. Hele, I think that is enough day. போதும்னு நினைக்கிறேன். சரி, okay, we'll still see a few more questions. The energy equivalent of 5 gram of a substance is. So 5 gram அதை எனர்ஜியா மாத்துனா Einstein's famous equation, அரை கிராம். So 1/2 into 10 to the power minus 3 kilograms into 3 into 3 into 10 to the power 16. So 3 3s are 9. Solve பண்ணோம்னா 4.5 into 10 to the power 13 joules. So 4.5 into 10 to the power 13 joules. Yes, take. So எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காதே. Some questions will take some time. Some questions ஈஸியாவே முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரம் முடிக்கிற கொஸ்டினை சீக்கிரம் முடிச்சுட்டு, எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே அளவுக்கு டைம் கொடுக்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்த உடனே நீங்க போட்டுடலாம். லெட்ஸ் சே லைக் 15 செகண்ட்ஸ்குள்ள போட்டுடலாம். Some questions you might actually take 5 minutes. It happens. இங்க பாருங்களேன். Alpha particle consists of, இது ஒரு கொஸ்டினா, 2 protons and 2 neutrons. Simple. And yeah, the question. When an alpha particle of mass m is moving with the velocity of v, bombards on a heavy nucleus of charge Zt, its distance of closest approach from the nucleus depends on m. Distance of closest approach அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நியூக்ளியஸை நோக்கி என்னோட ஆல்பா பார்ட்டிகிள் வந்துட்டு இருக்கு. டிங் 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 டிங். இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவ் இல்ல. சோ இவனும் பாசிட்டிவ் இவனும் பாசிட்டிவ். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகும்? மியூச்சுவல் ரெப்பல்ஷன்னால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் அப்ப தே வில் ஸ்டாப். ரைட்? அவங்க நேரா வந்து ரிப்பல்சிவ் பவர்னால கிட்ட வந்துட்டு தே வில் ரிவர்ட் பேக். சோ பட் அந்த பாயிண்ட்ல என்ன ஆகும்? தி என்டையர் kinetic energy will be converted to potential energy. So like full potential energy மாறிடுச்சுனா that distance will be the distance of closest approach. அதுக்கப்புறம் due to repulsion kinetic energy increase ஆகும், potential energy decrease ஆகும். So the total kinetic energy half into alpha particle ஓட mass into velocity square is equal to potential energy என்ன? K. alpha particle ஓட charge என்ன வரும் பாருங்க,
2 into E into in the nucleus of the charge is Z into E by D square. So K Q1 Q2 by sorry potential energy ki D varuma K Q1 Q2 by D, right? So total kinetic energy is equal to total potential energy. அவ்வளவுதான். இப்ப இதுல கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வேரியபிள் டேர்ம்ஸ்ல சொல்ல வேண்டியதுதான். யார் யாரெல்லாம் கான்ஸ்டன்ட் இங்க v क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா? யா given velocity constant, k already constant தான், e z எல்லாமே constant. So m is proportional to d. So d is proportional to inverse of m. So option C is your answer. Hi Sab Gaming. சரி குட்டி பசங்களா, போதும் அது. Good. So nucleus chapter I hope I covered almost everything. Question practice பண்ணுங்க. இடையே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதி practice பண்ணுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ஃபார்முலா ரொம்ப முக்கியம் மக்களே, ஃபார்முலா மறந்துடாதீங்க. Keep revising. அடுத்த செஷன்ல I think we'll start mechanics, electrostatics and the major topics எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு வாரத்துல அதான் வேலை. So see you in the next session. Take care. Bye bye.